வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை பேருந்து நிறுத்தத்தில் வீசும் துர்நாற்றத்தால் பயணிகள் ஆபதி. பேருந்து நிறுத்தம் அருகே மக்கள் அசுத்தம் செய்வதாக குற்றச்சாட்டு. மேட்டூர் அணை அருகே காவிரி கரையில் கொட்டப்பட்டுள்ள இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. முனியப்பன் கோவில் எதிரே கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் துர்நாற்றம் வீசும் ஆபதம். ஈரோடு அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை. தேனி ஆண்டிப்பட்டி நகரில் அடிக்கடி தீப்பிடித்து எரிந்த குப்பை கிடங்கு. புகை மூட்டத்தால் அவதியுறும் குடியிருப்பு வாசிகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி முள்ளியாற்றில் மண்டியிருந்த ஆகாய தாமரை செடிகள் அகற்றம். கோரிக்கைகளை ஏற்று சுத்தம் செய்த தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் நன்றி. நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே கிராமப்புறங்களுக்கு செல்லும் பேருந்து நிறுத்தத்தில் துர்நாற்றம் வீசுவதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். உதகையில் மூத்தோரை, பாலடா, நஞ்சநாடு, கப்பத்துறை, ஈத்தலார், எமரால்டு, எடக்காடு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பேருந்து நிறுத்தம் நகராட்சியினால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதன் அருகே உள்ள நடைபாதையில் பொதுமக்கள் சிறுநீர் கழித்து கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் பேருந்துக்காக காத்திருக்கும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் நடைபாதை பகுதியை தூய்மைப்படுத்துவதோடு இனி இதுபோன்ற நிலை ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மேட்டூர் அணை அருகே காவிரி கரையில் கொட்டப்பட்டுள்ள இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் அமைந்துள்ள பூங்காவை சுற்றி பார்ப்பதற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதோடு சிலர் காவிரி நீராடிவிட்டு அங்குள்ள முனியப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அணையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் இறைச்சி கடைகள் மற்றும் உணவகங்களின் கழிவுகள் அனைத்தும் முனியப்பன் கோவில் எதிரே உள்ள மற்றம் கிளை வாய்க்காலில் வியாபாரிகள் கொட்டிச் செல்கின்றனர். இதனால் காவிரி ஆற்றங்கரை மாசுபடுத்தப்பட்டுள்ளதோடு துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வரும் பொதுமக்கள் விட்டு செல்லும் மாலை, செங்கல், பாலித்தீன் கவர், பழைய துணி ஆகியவற்றாலும் ஆற்றங்கரை பகுதி அசுத்தம் நிறைந்ததாக காணப்படுகிறது. இந்நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் காவிரி ஆற்றங்கரையினை தூய்மைப்படுத்துவதோடு இனி இறைச்சி கழிவுகள், குப்பைகள் கொட்டப்படாமல் இருக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் பார்க்கு வர சுற்றுலா பயணிகள்லாம் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு டேமுக்கு பக்கத்தில் முனியப்பன் கோயில் இருக்குது, அதை மக்கள் வழிபட்டுட்டு சாலையோரம் இருக்கிற மீன் கடைகளில் வந்து மீன் சாப்பிட்டு அதனுடைய கழிவுகளை அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாடு ஏற்படுது, தண்ணி வந்து கெட்டு போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து முன்னோர்கள் வந்து திதி கொடுக்குறாங்க. அவங்க யூஸ் பண்ண பழைய பொருளுங்கள்லாம் அப்படியே போட்டு போகிறதுனால தண்ணி மாசுபட்டு நோய்வாய் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அப்புறப்படுத்த சொல்லி ஈரோடு மாவட்டம் நம்பியூர் எல்லப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை வெளிப்படுத்தியுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் வரப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 5வது நீரேற்று நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பவானி ஆற்றில் உள்ள காணிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து குழாய் மூலம் நீரேற்றம் செய்யப்பட்டு பின்னர் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கிற பகுதியில் உள்ள 24,500 ஏக்கர் நிலங்களுக்கும் 1045 குளங்களுக்கும் நீர் நிரப்பும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது.
இந்நிலையில் நம்பியூர் அருகே உள்ள எல்லப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் ஏற்பட்ட பழுதினால் தண்ணீர் வீணாகி அருகில் உள்ள நீரோடைக்கும் சென்று வருகிறது. இதனால் அருகில் உள்ள குளத்திற்கு தண்ணீர் செல்லாமல் நீரின்றி வறண்டு காணப்படும் நிலையில் விவசாயிகள் வேதனை வெளிப்படுத்தியுள்ளனர். எனவே எல்லப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து சரி செய்து குளத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் தீப்பிடித்து எரிந்த குப்பை கிடங்கினை தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி அணைத்தனர். ஆண்டிப்பட்டி நகரில் தினசரி குவியும் குப்பைகள் 5வது வார்டு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் மலைபோல் குவிக்கப்பட்டிருக்கும் குப்பையில் மர்ம நபர்கள் தீ வைப்பதால் அடிக்கடி குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரியும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குப்பை கிடங்கில் பற்றியிருந்த தீயை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி அணைத்த நிலையில் குப்பை மேடின் அடிப்பகுதியிலிருந்து தொடர்ந்து புகை வந்த வண்ணம் இருந்தது. இதனால் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதியை சேர்ந்த பலர் மூச்சு திணறல் போன்ற நோய்களால் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் வீசிய காற்றின் காரணமாக மீண்டும் குப்பை கிடங்கு எரிய தொடங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 வாகனங்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைத்தனர். இதுபோன்று அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் குடியிருப்பு பகுதிக்குள் அமைந்திருக்கும் குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி முள்ளியாற்றில் மண்டியிருந்த ஆகாய தாமரை செடிகள் அகற்றிய தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டம் முற்றிலும் விவசாயத்தை நம்பியுள்ள நிலையில் கடந்த 17ஆம் தேதி பாசனத்திற்காக காவிரி நீர் திறந்துவிடப்பட்டு விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தட்டான்கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ள முள்ளியாற்றில் ஆதிச்சபுரத்தில் தொடங்கி விளக்குடி வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகள் மற்றும் கருவேல மரங்கள் படர்ந்து காணப்பட்டன. இதனால் ஆற்றின் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு விவசாயத்திற்கு உரிய நீர் கிடைக்காது என விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரியிடம் புகார் கொடுத்தனர். இதையடுத்து நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோரிக்கையை ஏற்று ஆகாய தாமரை செடியை அகற்றும் நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விவசாயிகள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உடைய அந்த முள்ளியாறு பிரச்சனை வந்து பண்ண பல வருஷமாக வந்து இந்த ஆகாய தாமரை அகற்றப்படாமல் ஏகப்பட்ட செடி கொடி மரங்கள்லாம் இது பண்ணாமல் இருந்தவரை விவசாயிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானாங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படியே யாரும் இருந்ததுமே தெரில. நாங்கள் அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணோம்னா ஒரு செய்தியை வந்து விவசாயிகள் சார்பாக ஒரு செய்தி கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து 36 கிலோமீட்டர் வந்து முள்ளியாறு வந்து பாசன பகுதி வந்து இந்த நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவிலே அவ்வளோ ஒரு இதாக போய் தண்ணி போயிட்டு இருக்கு. கடைமடை வழி நாகப்பட்டினம் வழியும் போகிற பாசன பகுதி இது. விவசாயிகளே நம்பிக்கை இழந்துட்டாங்க. இதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க சார், நாங்களும் பண்ணி பார்த்தோம்னு. ஆனால் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. விவசாயிகளுக்கு சும்மா சொல்லக்கூடாது. கீழ்நிலையிலேருந்து அதாவது கீழ்நிலை உதவி பொறியாளர்லேருந்து உதவி செயற்பொறியாளர்லேருந்து உங்களுக்கு செயற்பொறியாளர்லேருந்து எஸ்சியிலேருந்து எஸ்சி வெள்ளுமே எங்களுக்கு விவசாயிகளுக்கு உண்மையிலே சொல்கிறேன், இது போன்ற அதிகாரிகள் வந்து நாங்கள் மதிக்கிறது உண்மையிலே கையெடுத்து கும்பிட்றோம். ராமநாதபுரத்தில் சேதமடைந்திருக்கும் குழந்தைகள் மைய கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்குள்ள தங்கப்பா நகர் பகுதியில் சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சுகாதார மருத்துவமனையானது 2 தளங்களோடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதனை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிலையில் இம்மருத்துவமனை அருகே நகராட்சி நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வரும் குழந்தைகள் நல மையம் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் படித்தும் வருகின்றனர். தற்போது இக்குழந்தைகள் நல மையத்தின் படிக்கட்டுகள் உடைந்தும் கட்டிட சுவர்கள் சேதமடைந்தும் காணப்படுவதோடு ஜன்னல் கண்ணாடிகளும் உடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளது. இதனால் இம்மையத்திற்கு குழந்தைகளை அனுப்பி வைக்க பெற்றோர் அச்சமடைந்துள்ள நிலையில் ஆட்சியர் இக்கட்டடத்தை ஆய்வு செய்து சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் காவல் நிலையத்தை கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு காவல்துறையினரின் பணிகள் குறித்து அறிந்து கொண்டனர். பாவூர்சத்திரம் காவல் நிலையம் வந்திருந்த கீழப்பாவூர் ஒன்றியம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களை நிலைய காவல் உதவி ஆய்வாளர் பட்டுராஜா மற்றும் காவலர்கள் வரவேற்றனர். பின்னர் காவல் நிலையத்தில் உள்ள வாக்கி டாக்கி கைதியை விசாரிக்கும் அறை, கணினி அறை, சிசிடிவி கேமரா, சிக்னல் கருவி, மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டினால் அதனை கண்டுபிடிக்கும் கருவிகள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முறை, புகார் எழுதும் முறை, சாலை பாதுகாப்பு விதிமுறைகள், எதனால் விபத்து ஏற்படுகிறது என்பது பற்றியும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கப்பட்டது. இதையடுத்து மாணவர்கள் அனைவரும் திருக்குறள் புத்தகம், எழுது பொருட்களை காவல்துறையினர் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களை பெற்று அங்கிருந்து கிளம்பி சென்றனர். கொண்டலூரில் வந்திருக்கோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறோம். எங்கள் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாங்க. அப்போ அந்த போலீஸ்னால் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எங்களுக்கு அருமையாக இருந்தது. எங்கள் சார் சத்திரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வாழ்த்துக்கள் சொல்லி எங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிச்சு பிறகு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கேள்வி கேட்டு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. திருக்குறள் புக்கு, அப்புறம் பென்சில், எரேசர், ஸ்கேல் எல்லாம் கொடுத்தாங்க. போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கருங்குழி பேரூராட்சியில் 7 லட்சம் மதிப்பீட்டில் போடப்படும் சிமெண்ட் சாலைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் 7 லட்சம் மதிப்பீட்டில் 300 மீட்டர் வரை சிமெண்ட் சாலை அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் எடுத்த கருங்குழி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சங்கீதா என்பவர் பழைய சிமெண்ட் சாலையை சீரமைக்காமல் அவசர கதியில் புதிய சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி தரமான சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அங்கு வந்த திமுகவினர் பொதுமக்களை மிரட்டும் தொனியில் பேசிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ரோடு போட்டாங்க. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவொடனே மறுபடியும் 4 இன்ச்சு ரோடு போட்டாங்க. இப்போ ரோடு நல்லா தான் இருக்குது. நீங்களே பாருங்க. இந்த ரோடு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4 இன்ச்சு ரோடு போட போகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த பகுதி வாழ் நாங்கள் பிரச்சனைங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த போட்ட ரோடை நோண்டி எடுத்து அப்ரூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஹைட்டு தூக்காமல் அதே அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நாங்கள் போட்டு கொடுன்னு சொல்கிறோம். அதை பற்றி அவங்க காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் காலையில் போய் ஜேஎஸ்ஆர்கிட்ட போய் நாங்கள் ஈஓஎஸ்ஆர்கிட்ட போய் நாங்கள் இது பண்ணி இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு எல்லாருமே எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விரைவாக சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை ஆரம்பித்து அவங்க செய்கிறாங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூரின் நரிக்குறவர் இன மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை மனு கொடுத்தனர். வேப்பூர் அரசு மருத்துவமனை அருகில் நரிக்குறவர் இன மக்கள் சுமார் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வீடு மற்றும் அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டணம் கட்டப்படுவதாக கூறி அங்கிருந்து வெளியேறுமாறு நரிக்குறவர்களை அதிகாரிகள் வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து தங்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி வேப்பூர் வட்டாட்சியரை சந்தித்து நரிக்குறவர்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு அந்த இடத்துல மண்மேட்டில் வட்டுக்குங்க ஐயா. பிரபாகர் கலெக்டர் இருக்கும்போது, ஆனந்த மாதிரி இருக்கும்போது எங்களை அந்த இடத்துல வசிச்சுக்கிட்டே 13 குடும்பத்தை நாங்கள் வசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ங்க ஐயா. அப்படி இருக்கும்போது ஐயா நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அரசு மருத்துவமனைக்கு குறுகிட்டே வரும்போது எங்களுக்கு இடம் மாற்று இடம் காட்டிட்டு எங்களுக்கு எதனாலும் பண்ணிக்கணும்னு சொல்கிறேங்க ஐயா. அது வரைக்கும் நாங்கள் மார்ச் கொண்டு வருவோம், அது கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு முன்னாடி மார்ச் கொண்டு கட்டிக்கிட்டு இல்லை அது பண்ணிட்டுங்க ஐயா. ஐயா எங்களுக்கு கூடி சீக்கிரமாக எங்களுக்கு மாற்று இடம் காட்டிட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்பால நீங்கள் எதனாலும் கட்டிங்க ஐயா. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு கல்வி சீர்வரிசைகளை பொதுமக்கள் அளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வரும் நிலையில் பள்ளி கல்வி மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான உபகரணங்களை வழங்க பெற்றோர் முடிவு செய்தனர். அதன்படி பீரோ, வாட்டர் கேன், மைக் செட் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பொதுமக்கள் ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு குங்குமம் வழங்கி கைதட்டி வரவேற்றனர்.
ராமநாதபுரம் பரமக்குடி அருகே உள்ள சேமனூர் கிராமத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு புறவியெடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆனி மாதத்தில் நடைபெறும் இத்திருவிழாவை முன்னிட்டு 15 நாட்களும் விரதமிருந்த பக்தர்கள் உரத்தூர் மந்தையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மன் கோவிலுக்கு புறவிகளை கொண்டு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மருதாருடைய ஐயனாருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் சேமனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வழி தவறி ஊர் பகுதிக்கு வந்த மானை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். வடுகபாளையம் பகுதியில் ராஜாராம் என்பது வீட்டுக்குள் வழி தவறி வந்த 1 வயது மதிக்கத்தக்க மானை பொதுமக்கள் மீட்டு பத்திரமாக வீட்டினுள் அடைத்து வைத்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மானை மீட்டு காயமடைந்த நிலையில் அதற்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலே ஏறி நின்று நல்லா திருவள்ளூர் அடுத்த மப்பேடு கிராமத்தில் வளர்ப்பு நாய் ஒன்று 2ஆம் வகுப்பு மாணவியை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. KK நகர் பகுதியில் வசிக்கும் துர்கா லலித்குமார் ஆகியோரின் 2வது மகள் சந்திரிகா பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் வழியில் இளையராஜா என்பவர் வளர்ப்பு நாய் துரத்தி கடித்துள்ளது. இதில் தலை, கை, கால், தொடை என பல்வேறு இடங்களில் காயமடைந்த குழந்தையை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுமிக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வீட்டிற்கும் மகா வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை ஒட்டி காய்கறி அலங்காரம் நடைபெற்றது. வராகி அம்மனின் 23ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 25ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்தோடு தொடங்கியது. இந்நிலையில் இவ்விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வை ஒட்டி அம்மனுக்கு பல்வேறு விதமான காய்கறிகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வனப்பகுதியில் நரியினை வேட்டையாடி சமைத்து சாப்பிட முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வேடச்சந்தூர் அருகே உள்ள குஜிலியம்பாறை வனப்பகுதியில் அயலூர் வனச்சரக அதிகாரிகள் ரோந்து பணி ஈடுபட்டிருந்தனர். அப்போது வலைகட்டி நரியை வேட்டையாடி சமைத்து சாப்பிட முயன்ற பழனி பெத்தநாயக்கனூரை சேர்ந்த பாபு, காளிதாஸ் மற்றும் சுரேஷ் முத்துசாமி ஆகியோரை பிடித்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.